வணக்கம். நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம 6 முதல் 10 வயசு குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களோட நீதியியல் வளர்ச்சி, அதாவது மாரல் டெவலப்மெண்ட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்ககிட்ட இருந்து வந்த நீதியியல் வளர்ச்சி கூறுகள் அப்படிங்கிற அந்த குறிப்பு ஒரு கேள்வி பதில் மாதிரி சில முக்கிய விஷயங்களை சொல்லுது. அதுல இருந்து முக்கியமான கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதா நம்ம நோக்கம் வைப்போம். இந்த ஆரம்ப பள்ளி வயசுல குழந்தைங்க எப்படி சரி தப்புன்னு பிரிச்சு பார்க்க கத்துக்கிறாங்க. இது அவங்க மனசாட்சியை உருவாக்குது. இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? எனக்கு ஒரு விஷயம் தோணும். சின்ன வயசுல குழந்தைங்க சில சமயம் ரொம்ப கராரா இது தப்பு, இதுதான் ரூல் அப்படிம்பாங்க. ஆனா சில சமயம் ரொம்ப ஈஸியா ஏமாந்துடுவாங்க. ஏன் இந்த வயசு ஒழுக்கத்தை கத்துக்க இவ்வளவு முக்கியம்? வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த 6-10 வயசுல நீதியியல் வளர்ச்சி அல்லது மாரல் டெவலப்மெண்ட் சொல்றோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? இது வெறுமனே நல்ல பிள்ளையாருன்னு சொல்றதை விட, இல்ல சில ரூல்ஸ் மனப்பாடம் செய்யறதை விட ஆழமானது இல்லையா? மிகச்சரி. வெறும் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல பாருங்க, இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி இது சரி எது தப்பு எதுன்னு குழந்தைங்க பிரிச்சு பார்க்க கத்துக்கிறது, அப்புறம் அதன்படி நடக்கிறது, உள்ளுக்குள்ள ஒரு மனசாட்சி உருவாகிறது, தங்களுடைய நடத்தைய வழி நடத்த ஒரு உள் மனசாட்சி வளருது. பாருங்க, இதெல்லாம் சேர்ந்த ஒரு செயல்முறை. இதுல முக்கியமா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அதாவது ஒழுக்க ரீதியான பகுத்தறிவு, எது நியாயம் எது இல்லைன்னு சிந்திக்கிறது. 2வது, அந்த உணர்வுகள், ஒழுக்க உணர்ச்சிகள்னு சொல்லலாம். தப்பு செஞ்சா வர்ற குற்ற உணர்ச்சி, நல்லது செஞ்சா ஒரு பெருமை, மத்தவங்க கஷ்டத்தை பார்த்தா இரக்கம் வருது, இந்த மாதிரி. 3வது, ஒழுக்க நடத்தை, அதாவது அவங்க கத்துக்கிட்டதை எப்படி செயல்ல காட்டுறாங்க அப்படிங்கிறது. முக்கியமா இந்த வயசுலதான் குழந்தைங்க சும்மா பெரியவங்க சொன்னாங்க அதனால செய்யறேங்கிறத தாண்டி நியாயம்னா என்ன, நேர்மை, ஒத்துழைப்பு, இந்த மாதிரி சமூக கொள்கைகளை எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ, அப்படியா? அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது தண்டனைக்கு பயந்து நல்லது செய்யறது இல்ல, இல்ல பரிசுக்காக செய்யறதும் இல்ல, அதுக்கு மேல இருக்கு. ஆமாம், கண்டிப்பா. இதுல ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது பாருங்க. ஆரம்பத்துல குழந்தைங்க ஹோம்வொர்க் செய்யலன்னா அப்பா திட்டுவாங்க அப்படிங்கிற பயத்துல செய்யலாம் இல்லையா? இது வெளிப்புற கட்டுப்பாடு. ஆனா போக போக படிச்சா நல்லது, பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வரும்போது அதுக்காகவே செய்யும். இதுதான் உள் சுய ஒழுங்குமுறை. இந்த ஆதாரம் சுட்டி காட்டுற மாதிரி இது ஒரு பயணம் மாதிரி. தண்டனைக்கு பயந்து செய்யற நிலையிலிருந்து நேர்மை, நியாயம் போன்ற கொள்கைகளுக்காகவே செயல்படுற ஒரு உள் ஒழுங்குமுறைக்கு மாறுவது, இதுதான் உண்மையான நீதியியல் வளர்ச்சி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது கேட்க. அப்போ இந்த உள் மனசாட்சி, இந்த ஒழுக்க வழிகாட்டி, இது எப்படிதான் உருவாகுது? நீங்க சொன்ன மாதிரி இது டக்குன்னு ஒரு நாள்ல வர்றதில்ல. உங்க ஆதாரம் இதுக்கு பின்னால உயிரியல், அறிவு வளர்ச்சி, குடும்பம், சமூகம்னு நிறைய காரணிகள் இருக்குன்னு சொல்லுது. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இது பல விஷயங்கள் சேர்ந்த ஒரு கலவைதான். முதல்ல உயிரியல் ரீதியான முதிர்ச்சி, அதாவது குழந்தையினோட மூளை, நரம்பு மண்டலம் இதெல்லாம் வளர வளர அவங்களால சடனா வர்ற கோவம், ஆசை இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியுது. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு யோசிக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் பக்குவமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒழுக்க வளர்ச்சிக்கு ரொம்ப அடிப்படை. அடுத்து அறிவாற்றல் வளர்ச்சி. இதுல பியாஜே என்கிற உளவியலாளர் சொன்னது ரொம்ப முக்கியம். குழந்தைங்க யோசிக்கிற விதம் வளருது பாருங்க, அதோட சேர்ந்த ஒழுக்கத்தை பாக்குற விதமும் மாறுது. உதாரணமா, சின்ன வயசுல ஒரு 6-7 வயசுல வச்சுக்கோங்களேன், குழந்தைங்க சார்பு நிலை ஒழுக்கம், ஹெட்ரோனாமஸ் மொராலிட்டி அப்படிங்கிற ஒரு நிலையில இருப்பாங்க. அதாவது விதிகள்னா பெரியவங்க உருவாக்குனது, அதெல்லாம் அப்படியேதான் இருக்கும், மாத்தவே முடியாதுன்னு நினைப்பாங்க. ஒரு கேம்ல ரூல்ஸ் மீறினா அது தப்பு, அவ்வளவுதான். ஏன் தப்பு, எதுக்கு அந்த ரூல்னு பெருசா யோசிக்க மாட்டாங்க. ஆமா, இது நிறைய குழந்தைங்க கிட்ட பார்க்கலாம். டீச்சர் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அதுதான் ஃபைனல்னு ஒரு நினைப்பு இருக்கும். அதேதான். ஆனா கொஞ்சம் வயசு கூட கூட ஒரு 8-10 வயசுல தன்னாட்சி ஒழுக்கம், ஆட்டோனமஸ் மொராலிட்டி அப்படின்னு அடுத்த நிலைக்கு நகர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன புரியும்னா, விதிகள்ங்கிறது நாம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிக்கிறது. அதுக்கு அடிப்படை பரஸ்பர மரியாதை, ஒத்துழைப்பு தான். தேவைப்பட்ட நியாயமா மாத்திக்கலாம்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காரியத்தோட விளைவை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னால இருந்த நோக்கத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தெரியாம ஒரு தப்பு செஞ்சா அது வேணும்னே செய்யற தப்பை விட பரவாயில்லன்னு யோசிக்க தொடங்குறாங்க. அதாவது சுயநலமா யோசிக்கிறதுல இருந்து கொஞ்சம் தர்க்க ரீதியா மத்தவங்க பார்வையில இருந்தும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுருக்கமா சொன்னா, ரூல்ஸ நாமளே உருவாக்கலாம்,
தேவைப்பட்டா மாத்திக்கலாம், ஆனா அது எல்லாருக்கும் நியாயமா இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் வருது. இது ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? அப்போ இந்த மாற்றத்துக்கு அவங்க இருக்கிற சூழலும் முக்கிய பங்கு வகிக்குது, சரிதானே? குடும்பம், ஸ்கூல், ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஆதாரம் ஊடகங்களை கூட குறிப்பிடுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பம் தான் முதல் பள்ளிக்கூடம் மாதிரி, பெத்தவங்க தான் முதல் டீச்சர்ஸ். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, நேர்மையா இருக்காங்களா, மத்தவங்கள மதிக்கிறாங்களா, சொன்ன வாக்கு காப்பாத்துறாங்களாங்கிறதெல்லாம் குழந்தைங்களை நேரடியா பாதிக்கும். அதே மாதிரி வீட்டுல எது சரி எது தப்புன்னு வெளிப்படையா பேசுறது, விவாதிக்கிறது, இது ரொம்ப முக்கியம். வெறும் கண்டிப்பு மட்டும் இல்லாம அன்போட வழி நடத்துறது, நியாயம், பொறுப்புணர்ச்சி, இதையெல்லாம் குழந்தைங்க உள்வாங்க உதவும். அடுத்து பள்ளி. ஸ்கூலுங்கிறது ஒரு சின்ன சமூகம் மாதிரி. அங்க இருக்கிற விதிகள், நண்பர்களோட சேர்ந்து விளையாடுறது, டீமா வேலை செய்யறது, டீச்சர்ஸ் எப்படி நியாயமா நடந்துக்கிறாங்க, இது எல்லாமே அவங்களுடைய ஒழுக்க பார்வையை செதுக்கும். ஆசிரியர் ரொம்ப கண்டிப்பா அதிகாரமா இருக்கிறாரா, இல்ல குழந்தைங்களோட கலந்து பேசி முடிவெடுக்கிறாராங்கிறது கூட அவங்க நியாயத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு பாதிக்கும். நண்பர்களோட பழக்கம் எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன்னா அந்த வயசுல நண்பர்கள் சொல்றதுதான் வேத மாதிரி இருக்கும் சில சமயம். ஆமா, கரெக்ட். சுமார் 7 வயசுக்கு மேல நண்பர்களோட குழு ரொம்ப முக்கியமாயிடும். அவங்களோட சேர்ந்து விளையாடும் போது, வேலை செய்யும் போதுதான் நிஜமான ஒழுக்க சிக்கல்களை சந்திக்கிறாங்க. ஏமாத்துறது சரியா தப்பா, தன்னோட பொருளை பகிர்ந்துக்கலாமா வேண்டாமா, எல்லாரையும் விளையாட்டுல சேர்த்துக்கணுமா, இந்த மாதிரி நேரடி அனுபவங்கள் மூலமா தான் நியாயம், ஒத்துழைப்பு, நேர்மை, இது எல்லாம் நடைமுறையில கத்துக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கண்ணாடி மாதிரி, எது சரி எது தப்புன்னு உடனே சொல்லிடுவாங்க. இது அவங்க நடத்தையை சரி செய்ய உதவும். அப்புறம் அவங்க வளர்ற கலாச்சாரம், மதம் சார்ந்த நம்பிக்கைகள், இதுவும் ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும். கதைகள், சடங்குகள் மூலமா நேர்மை, கருணை, பெரியவங்களை மதிக்கிறது மாதிரி விஷயங்கள் வலுப்படும். கடைசியா இப்ப இருக்கிற சூழல்ல மீடியாவோட தாக்கம், டிவி, கார்ட்டூன், இன்டர்நெட் வீடியோ, கேம்ஸ், இது ரொம்ப அதிகம். நல்ல கதைகள், நல்ல விஷயங்கள் பார்க்கும்போது ஒழுக்கம் வளரலாம். அதே சமயம் வன்முறை, நேர்மையற்ற செயல்களை பார்க்கும்போது அது தப்பான புரிதலுக்கும் வழிவகுக்கும். அதனால குழந்தைங்க என்ன பாக்குறாங்க, என்ன விளையாடுறாங்கன்னு கவனிக்கிறது, வழிகாட்டுறது ரொம்ப அவசியம். சுருக்கமா சொன்னா, இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி குழந்தையோட உயிரியல் முதிர்ச்சிக்கும் அவங்க சந்திக்கிற சமூக அனுபவங்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்ச்சியான உரையாடல் தான் இந்த ஒழுக்க வளர்ச்சியை உருவாக்குது. இந்த காரணிகள் எல்லாம் சேர்ந்து குழந்தையோட சிந்தனையை படிப்படியா மாத்துதுன்னு புரியுது. இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது வளர்ச்சி நிலைகளுக்கு கூட்டிட்டு போகுது. உங்க ஆதாரம் லாரன்ஸ் கோல்பர்க் என்பவருடைய கோட்பாட்டை குறிப்பிடுது. அவர் என்ன சொல்றார்? இந்த 6-10 வயசுல குழந்தைகளோட ஒழுக்க சிந்தனை பொதுவாக எப்படி முன்னேறுது? ஆமா, கோல்பர்க் வந்து பியாஜே சொன்ன கருத்துக்களை இன்னும் விரிவாக்கினார். அவர் என்ன சொன்னார்னா, ஒழுக்க ரீதியான சிந்தனை பல நிலைகளை கடந்து வளருதுன்னு சொன்னார். அத 3 முக்கிய மட்டங்களா பிரிச்சார். மரபுக்கு முந்தைய நிலை, மரபுசார் நிலை, மரபுக்கு பிந்தைய நிலைன்னு. நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த 6-10 வயசு குழந்தைங்க, அவங்க பெரும்பாலும் முதல் மட்டம், அதாவது மரபுக்கு முந்தைய ஒழுக்க நிலை, ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி அப்படிங்கறதுலதான் இருப்பாங்க. குறிப்பா சின்ன குழந்தைங்க, ஒரு 9 வயசு வரைக்கும் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கலாமே. இந்த மட்டத்துல அவங்க யோசிக்கிறதெல்லாம் வெளிப்படையான விளைவுகளை பத்தி தான். அதாவது செஞ்சா பரிசு கிடைக்குமா இல்ல தண்டனை கிடைக்குமா, இதுதான் முக்கியம். இதுல முதல் நிலை ஸ்டேஜ் 1 என்னன்னா, கீழ்ப்படிதல் மற்றும் தண்டனையை தவிர்க்கிறது. இந்த நிலையில இருக்கிற குழந்தைக்கு தப்பு செஞ்சா அடி கிடைக்கும், திட்டு கிடைக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால அதிகாரத்துக்கு பயந்து ரூல்ஸ ஃபாலோ பண்ணுவாங்க. உதாரணமா, சத்தம் போடாத, டீச்சர் திட்டுவாங்க, நான் அமைதியா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல். எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கிய கேள்வியா இருக்கும். ஓ, அப்ப நல்ல பிள்ளையா பேர் வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அது இதுக்கு அடுத்த கட்டமா? ஏன்னா அது கூட இந்த வயசுல நிறைய குழந்தைங்க கிட்ட பாக்குறோமே. மிக சரியா கேட்டீங்க. அதுதான் அடுத்த மட்டம், மரபுசார் ஒழுக்க நிலை, கன்வென்ஷனல் மொராலிட்டி. இது பொதுவா 9-10 வயசுல ஆரம்பிக்கும். இந்த மட்டத்துல குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா சமுதாயத்தோட எதிர்பார்ப்புகளையும் நீதிகளையும் உள்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நிலை 3, ஸ்டேஜ் 3 தான் நீங்க சொன்ன நல்ல பிள்ளை நோக்கு நிலை, குட் பாய் குட் கேர்ள் ஓரியன்டேஷன். அம்மா, அப்பா, டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவங்க தன்னை ஏத்துக்கணுங்கிற ஆசையில நல்லபடியா நடந்துப்பாங்க. மத்தவங்களுக்கு உதவுறது, அன்பா இருக்கிறது, விசுவாசமா இருக்கிறது, இதெல்லாம் முக்கியமா தெரியும். அவங்க என்ன நினைப்பாங்க என்பது ஒரு முக்கியமான உந்துதலா இருக்கும். நிலை 4, ஸ்டேஜ் 4 வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கு நோக்கு நிலை, லா அண்ட் ஆர்டர் ஓரியன்டேஷன்.
இது இந்த வயசோட பிற்பகுதியில. ஒரு 10 வயசுக்கு பிறகு இன்னும் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். சமூகம் நல்லா இயங்கணும்னா விதிகள், சட்டங்கள், அதிகாரம் இதெல்லாம் முக்கியம்னு குழந்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். தன்னோட தனிப்பட்ட லாபத்துக்காக இல்லாம கடமைக்காக, சமுதாய நலனுக்காக விதிகளை மதிக்கணும்னு நினைப்பாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி கோல்பர்க் விவரிக்கிற இந்த பயணம், அதாவது வெறும் தண்டனை பரிசுக்காக செயல்படுற நிலையிலிருந்து சமூக எதிர்பார்க்கறத புரிஞ்சுக்கிட்டு குழுவோட நலனுக்காக விதிகளை மதிக்கிற, ஒத்துழைக்கிற நிலைக்கு வர்றது, இது பியாஜே சொன்ன மாற்றத்தோட ரொம்ப ஒத்து போகுது. அதாவது விதிகள் யாரோ பெரியவங்க தந்தது, மாத்த முடியாதுங்கிற நிலையிலிருந்து விதிகள் மனுஷங்க நமக்காக உருவாக்கினது, தேவைப்பட்டா மாத்திக்கலாம்ங்கிற புரிதலுக்கு வர்றது. பியாஜேவும் கோல்பர்கும் ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்றாங்க. ஒழுக்கத்தை பத்தி விவாதிக்கிறது, மத்தவங்களோட சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யறது, இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடுறது தான் இந்த வளர்ச்சியை தூண்டும். சும்மா விதிகளை கேட்கறத விட அத பத்தி யோசிக்கிறது, மத்தவங்களோட சேர்ந்து விவாதிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆஹா, இது எல்லாம் கேட்கும்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு, நீங்க ஒரு பெற்றோரா இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், இல்ல குழந்தைங்களோட நேரத்தை செலவழிக்கிற யாரா வேணா இருக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிக்கலாம். இது என்ன காட்டுதுன்னா, நீங்க அன்றாடம் குழந்தைங்களோட பேசுறதும் பழகுறதும் எவ்வளவு முக்கியம் தெரியுது. நியாயம், நேர்மை, ஒரு விஷயத்த செஞ்சா அதோட விளைவு என்ன ஆகும் அவங்களோட உட்கார்ந்து பேசுறது, விவாதிக்கிறது, எல்லாத்துக்கும் மேல நீங்களே ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கிறது, இது எவ்வளவு முக்கியம்னு இந்த ஆதாரம் தெளிவா சொல்லுது. இது வெறுமனே இப்படி செய் அப்படி செய்யாதுன்னு கட்டளை போடுறது இல்ல. அதுக்கு பதிலா அந்த விதிகள் ஏன் முக்கியம், அதை எப்படி எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு அவங்க புரிஞ்சுக்க உதவணும். உங்க ஆதாரம் ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கிய செய்தியா சொல்றதும் இதைத்தான். நீங்க ஒரு நிலையான முன்மாதிரியா இருங்க. கிளாஸ் ரூம்ல நியாயமான ஒழுக்க விதிகளை பின்பற்றுங்க. கதைகள் மூலமா நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. குழந்தைகளையும் முடிவெடுக்கிறதுல ஈடுபடுத்துங்க. இதெல்லாம் அவங்க இந்த மாற்றத்தை நல்லபடியா அடைய உதவும். சரி, நாம இன்னைக்கு 6லிருந்து 10 வயசு வரையிலான குழந்தைங்க எப்படி தங்களுடைய ஒழுக்க வழிகாட்டிய, அதாவது எது சரி எது தவறுங்கிற புரிதலை வளர்த்துக்கிறாங்கன்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம். நீதியியல் வளர்ச்சினா என்ன, அதை பாதிக்கிற உயிரியல், அறிவு, சமூக காரணிகள் என்னென்ன, அப்புறம் பியாஜே, கோல்பர்க் சொன்ன முக்கியமான வளர்ச்சி நிலைகள்னு. இந்த நீதியியல் வளர்ச்சி குறித்த உங்களுடைய மூலங்களிலிருந்து பல முக்கிய தகவல்களை அலசினோம். ஆமா, இதுல நாம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த வயசுல குழந்தைங்க கடந்து வர்ற அந்த அற்புதமான பயணம். அதாவது தண்டனைக்கு பயந்தோ பரிசுக்காகவோ செயல்படுற ஒரு வெளிப்புற கட்டுப்பாட்டு நிலையிலிருந்து நியாயம், விதிகள், மத்தவங்களோட ஒத்துழைக்கிறது, இதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை தன்னோட உள்மன சாட்சியா மாத்திக்கிற நிலையை நோக்கி அவங்க வர்றாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஆழமான உள்மாற்றம். இறுதியா நீங்க யோசித்து பாக்குற ஒரு கேள்வி, இந்த ஆதாரங்கள்ல ஒழுக்க வளர்ச்சியை பாதிக்கிற காரணிகள்ல ஒன்னா ஊடகங்கள், தொழில்நுட்பத்தோட தாக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? அதை கணக்குல எடுத்துக்கிட்டா இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல குழந்தைங்க அதிக நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஆன்லைன் விளையாட்டுகள், சமூக ஊடகங்கள், வீடியோக்கள்னு இந்த மாதிரியான டிஜிட்டல் தொடர்புகள் நேரடியான சமூக தொடர்புகள் மூலமா உருவாகிட்டு வந்த இந்த ஒழுக்க வளர்ச்சி பாதைகளை ஏதாச்சும் புதிய நாம எதிர்பார்க்காத வழிகள்ல மாற்றி அமைக்க வாய்ப்பு இருக்கா? இது நாம எல்லாரும் இன்றைய சூழல்ல யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆய்வில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு மிக்க நன்றி.